சார், ஒவ்வொரு கட்டத்திலும் இந்திய தேர்தல் ஆணையத்தை மருத்துவர் ஐயாவினுடைய தரப்பு அணுகிக் கொண்டே இருந்தது. சார், திரு ஜி.கே. மணி இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்டி அவர்கள் ஒரு தரப்பாக முடிவெடுத்து விட்டார்கள், அவருக்கு தேர்தல் ஆணையத்தையே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் விலைக்கு வாங்கிவிட்டார் அப்படின்ட்டுலாம் இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. என்ன காரணம் சார்? என்ன நடந்தது இதுல? சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இங்கு என்னுடன் பேச இருக்கக்கூடிய அனைத்து கருத்துகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா தேர்தல் ஆணையம் என்பது ஜனநாயகத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டும். ஆனால் வரும் காலத்தில் அன்புமணி போன்ற கட்சி திருடர்களுக்கு ஆதரவாக போலி ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அது சில அங்கு பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அதிகாரிகள் அவர் கேட்கின்ற வகையில் எல்லாம் கடிதத்தை வெளியிட்டுக் கொண்டு கோமாளித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி பீகாரிலே போட்டியிடுகிறேன் என்று கேட்டார்கள், அதற்காக நாங்கள் மாம்பழம் சின்னத்தை கொடுத்தோம் என்று கடிதம் கொடுத்திருப்பது 2022ஆம் ஆண்டு பொதுக்குழுவில் மாநில தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களால் முன்மொழியப்பட்டு அதை கருத்தை அப்பொழுதைய தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்களின் வழிமொழிதலில் ஒட்டுமொத்த பொதுக்குழுவும் ஆதரித்து அன்புமணியை தேர்வு செய்தது. பொதுவா பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு தேர்தல் நடந்தது என்று சொன்னால் அந்த பதவி 3 ஆண்டுகளுக்கு. அந்த அடிப்படையிலே 28/5/2022 முதல் 28/5/2025 அவருடைய பதவி காலம் முடிவடைகிறது. ஆனால் தேர்தல் ஆணையத்தில் 2022க்கு பதிலாக 2023 தான் நான் பதவியேற்றுக் கொண்டேன் என்று ஒரு போலியான ஆவணத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த ஆவணம் தவறு என்றும் சரியான ஆவணங்கள் இதுதான் என்றும் 30 ஆவணங்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் சிறிதும் பரிசீலனை செய்யாமல் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி 2023 முதல் 2026 வரை அவருக்கு கால அவகாசம் இருக்கிறது என்று கடிதம் கொடுக்கிறார்கள் என்றால் இந்திய ஜனநாயகத்துக்கு கேள்விக்குறியாக இன்று இந்திய தேர்தல் ஆணையம் நடந்திருக்கிறது. இது ஒரு ஜனநாயக படுகொலை. இந்த கட்சியை உருவாக்கி 46 ஆண்டு காலமாக இந்த கட்சியை வளர்த்தெடுத்து ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மத்திய அமைச்சர்கள் எல்லாம் உருவாக்கி கொடுத்து எந்த பதவிக்கும் செல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்களுக்கும் அல்ல, அனைவருக்கும் அவர்களுடைய சமூக நீதி உரிமையை பெற்றுக் கொடுத்த, மதுவை ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது என்பதற்காக போராடுகின்ற, களத்திலே நின்று பல்வேறு, அதாவது தமிழ்நாட்டிலே உள்ள 11 மத்திய சிறைகளில் 10 சிறைகளில் சென்று உழைத்து மக்களோடு மக்களாக இருந்து உழைத்து வளர்த்த கட்சியை அவர் பெற்ற பிள்ளையே இந்த அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுத்து ஊழல் செய்து அபகரிக்க நினைக்கின்ற அந்த சம்பவம் மிகவும் கேவலமான ஒரு சம்பவமாக என்று பார்க்கப்படுகிறது. இந்திய அளவில் தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரே ஒரு விஷயம் பாஸ்கரன் சார், என்னன்னா, அதாவது 28/5/2022 அன்று ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த கூட்டத்தில் தான் அவர் தலைவராக அவர் முன்மொழியப்பட்டு அங்கே அவர் நிறைவேற்றப்பட்டார், தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய பதவி காலம் 28/5/2025 வரைன்னு சொல்றீங்க. சமீபத்தில் ஒரு பொதுக்குழுவை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூட்டி அப்போதும் அவர்கள் சில தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். ஆனா நீங்க இப்ப சொல்றது என்ன அப்படின்னா,
28/5/2022 அப்படிங்கிற ஆவணத்தை 28/5/2023 அப்படின்னு மாற்றி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டா சார்? ஆமா, அதாவது இப்ப அவங்க கூட்டின பொதுக்குழு அவர் கூட்ட அதிகாரம் இல்ல. சரி. ஏன்னா ஒரு பதவி காலம் முடிந்த பிறகு கூட்டுறாரு. சரி. அது என்னப்படின்னா, ஓராண்டுகள் என்னோட பதவி காலத்தை நீடிச்சதா ஒரு அதிகாரத்தை சொல்றாரு. அது எனக்கு பொதுக்குழு அதிகாரம் கொடுத்திருக்குது, என்னை ஓராண்டுகள் நீட்டிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அது ஒரு பதவி காலம் முடிந்த பிறகு ஒரு பொதுக்குழுவை கூட்டுறாரு. ஆனா தேர்தல் ஆணையத்துல கொடுத்துக்கிற ஆவணத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த 22ங்கிறத 23ன்னு மாத்தி ஒரு போலியா 2023 பொதுக்குழுவுல என்னை தேர்ந்தெடுத்ததாகவும் எனக்கு 3 ஆண்டுகள் இருக்கிறதாக கடிதம் கொடுத்திருக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு. ஓகே. ஆக இது ஒரு பித்தலாட்டம், போர்ஜரியான டாக்குமெண்ட். இது போன்ற ஒரு கிரியேட்டிவ் டாக்குமெண்ட், போலியான டாக்குமெண்ட்டை கொடுத்த அன்புமணி மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும். இவர் சிபிஐ விசாரிக்கணும் இந்த கேஸ அப்படின்றத இப்ப நாங்க சொல்லிட்டு வரோம். ஓகே ஓகே. எலெக்ஷன் கமிஷனை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாரே அப்படிங்கிற சார்ஜ் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு டாக்டர் அன்புமணியோடு மனக்கசப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால வாய்க்கு வந்த குற்றச்சாட்டை எல்லாம் அவர் மேல முன்வைக்கிறீர்களா சார்? இல்ல, எலெக்ஷன் கமிஷன் அல்ல, எலெக்ஷன் கமிஷனில் பணிபுரிகின்ற அதிகாரிகள் சிலர். ஓகே. அதாவது ஒட்டுமொத்த எலெக்ஷன் கமிஷனே தப்பு பண்ணிச்சுன்னு சொல்றதல்ல. சரி. ஆனா எலெக்ஷன் கமிஷன்லயும் ஊழல்வாதிகள் இருப்பு. எங்க ஊழல்வாதிகள் இல்லைங்க, எல்லா இடத்துலயுமே ஊழல்வாதிகள் இருக்கத்தானே செய்றாங்க. சரி. அந்த மாதிரி சொல்றோம். ஓகே ஓகே. சில அதிகாரிகள், அதை நாங்க அதிகாரிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது கூடிய விரைவில் அவர் பெயரை குறிப்பிடுவோம். ஓகே ஓகே. இதுல உங்களுக்கு அடுத்து என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இது ஒரு பெரிய சட்ட போராட்டம். இது நாங்க அதிமுக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கிறோம். இனி இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழியா? இல்ல, நீங்க பொதுவா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குனவர் எம்ஜிஆர் அவர். சரி. எம்ஜிஆர் இல்லாத காலத்துல அவர் உருவாக்கிய சின்னத்துக்கு மதிப்பு. எம்ஜிஆர் விட்டு சென்ற சின்னம் இரட்டை இலை அப்படின்னு சொல்லி அதை வாக்கு கேட்கறாங்க. ஆனா எம்ஜிஆரே இருக்கிறதா வச்சுக்கோங்க, இன்னைக்கு எம்ஜிஆரே லைவ்ல இருக்கிறதா இருந்தா அந்த சின்னத்துக்கு வேல்யூ கிடையாது. சரி. அது போலதான் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் இருக்க, மருத்துவர் ஐயாவோட அந்த சின்னத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. சரி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வாழுகின்ற மக்களோ பார்ட்டி தான் அவருங்கிறீங்க. எல்லாம் அவருதான். எந்த தலைவரும் நாட் ஒன்லி டாக்டர் ஐயா, எந்த ஒரு இயக்கத்தை உருவாக்கின தலைவர் இருக்கிற காலத்துல அந்த கட்சியோட பெயரு, அந்த கட்சியோட சிம்பிள் எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அவங்களுக்கு பின்னால் தான் அவருடைய சின்னம், இதுதான் அவர் நமக்கு விட்டு சென்ற சின்னம்னு சொல்றோம். இப்ப அன்புமணி இந்த ஒரு சான்றிதழை போய் பெற்றுக்கொண்டு வந்ததுனால பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள்லாம் அவர் பின்னாடி போயிருவாங்கணும், அல்லது தமிழ்நாட்டில் வாழுகின்ற தமிழ் மக்களோ குறிப்பா வன்னியர் சமுதாய மக்கள் அவரை தலைவரா ஏற்றுக்கொள்வாங்களான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் ஒரு 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 குறுக்கு வழியில ஒரு சான்றிதழை பெற்று அதன் மூலமா கட்சியை கைப்பற்றலாம்னு சொல்லி தவறா நினைக்கிறார். ஓகே. சொல்லப்போனா இந்த கட்சி அவரை நோக்கி தானே போயிருக்கும். தானே அவர் கையில அவர் மடியில விழுந்த மாம்பழம் அது. ஆனா அவரே தனக்குத்தானே சூனிய வச்ச மாதிரி அவரே அவங்க தந்தையை எதிர்த்து அவமரியாதையா பேசி கட்சியை உடைச்சு, அதாவது மகனை அரசியலுக்கு கொண்டுகிட்டு வந்ததனுடைய பல நோக்கம் இருந்தாலும் முக்கிய நோக்கமே வேற யாராவது இந்த கட்சியை உடைச்சிடக்கூடாது, ஐயாவுடைய பிள்ளைய நம்ம அரசியலுக்கு கொண்டு வரணும்னு தான் நாங்களா விரும்பி அவரை அவர்கள் ஐயாட்ட வற்புறுத்தி இவரை அரசியலுக்கு கொண்டு வந்தோம். ஆனா எதுக்காக அவரை கொண்டு வந்தோமோ அந்த நோக்கத்தையே சிதைச்சிட்டாரு அவர். ஓகே 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 பேசலாம். பாஸ்கரன் சார் வணக்கம். பாஸ்கரன் சார், இப்படி சண்டை போட்டுக்கொண்டே இருப்பதுதான் இன்னைக்கு மருத்துவர் ஐயா முன்பாக இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த விவகாரத்தை பேசி தீர்க்க வேண்டியது அவசியம் அப்படின்ட்டு உங்களை மாதிரியான நிர்வாகிகளுக்கு தோணுதா? இல்ல, ரெண்டு விதமா பார்க்கணும். ஒண்ணு, ரெண்டு பேரும் சேரணும், கட்சி வலிமையா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க.
அது நியாயமான கருத்து. அதை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களும், இன்னும் குறிப்பா வன்னியர் சமுதாயத்தினரும் ஏத்துக்கிறாங்க. இதுல எங்க முரண்படுதுன்னா, சேரவே கூடாதுங்கிற புள்ளியில அன்புமணி இருக்காரு. ஓகே, புரியுது. ஆனா அவர் கூட்டத்துல பேசும்போது கூட இருக்கிறவங்க எல்லாம் சரியில்லை, ஒரு 4-5 பேர் பூசாரிகள், அவங்க ஒதுக்கிட்டாங்கன்னா நான் சேருவேன் அப்படின்லாம் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஜி.கே. மணி கூட இடையில எங்க முன்னாள் தலைவர், இப்ப கௌரவ தலைவரா இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி என்ன சொன்னார்னா, நீங்க யாருதான் அந்த பூசாரி அந்த துரோகிகள்னு சொல்லுங்க, நாங்க விளைவிக்கிறோம், நீங்க போய் உங்க அப்பா கூட இருங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரு சேராததுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்றாரு. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த பிரச்சனை ஒரு 14 முறை பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. கரெக்ட். அவர் எதுக்கும் ஒத்து வரல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க கடந்த 6 மாசமா அந்த தகராறு நடக்குது, இந்த பிரச்சனை நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மை அது இல்ல. எப்ப அவர் தலைவர் ஆனாரோ அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே அவர் இந்த கட்சியை கைப்பற்றணுங்கிற முடிவுக்கு போயிட்டார். சரி. அப்ப இருந்தே எதிரும் புதிருமா பல காரியங்களை செய்துகிட்டே தான் வந்திருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா, ஐயாவை அன்றாட மக்களுக்கு தொடர்பு படுத்துற விஷயம் என்னன்னா, முகநூல்ல அவருடைய அறிக்கைகள் வந்துகிட்டு இருக்கும். ட்விட்டர்ல எக்ஸ் தளத்துல அவருடைய அறிக்கைகள் வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி மக்களோட தொடர்பு உள்ள அந்த எல்லாத்தையுமே முடக்கிட்டாங்க. போலி பாஸ்வேர்டுகளை உருவாக்கி அதெல்லாம் முடக்கிட்டாங்க. இன்ன வரைக்குமே ஐயாவோட பேஸ்புக்கையோ ட்விட்டரையோ ஆப்ரேட் பண்ண முடியல. ஓகே, சரி பரவாயில்ல, வேற ஒரு முகநூலாவது அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சா கூட இவங்க ஐடி விங் மூலியமா அதை ரிப்போர்ட் அடிச்சு அதை முடக்குறாங்க, அதை ஓபன் பண்ண முடியல. சரி, அப்ப இது எதுக்கு சொல்றேன்னா, ஐயாவை முடக்கணும், மூலையில உட்கார வைக்கணும், ஒட்டுமொத்த கட்சியும் நம்ம கபலீகரம் பண்ணணுங்கிறதுல இவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க. சார் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வராங்க பாஸ்கரன் சார். அதனால அன்புமணி ராமதாஸுக்கு என்ன பெனிஃபிட்டுங்க? ஐயாவை மூலையில் உட்கார வச்சு ஒட்டுமொத்த பார்ட்டியும் கபலீகரம் செய்வது. அவரை யாரு இயக்குறாங்கன்னு தெரியல. ஆனா நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. ஐயாவை முடக்கிறதுனால எப்படி லாபம்னா, லாபமே இல்ல. அவருக்கு லாபம் இல்ல, கட்சிக்கு லாபம் இல்ல. ஏன்னா ஐயா தான் இந்த கட்சியோட ஐகான், அவர்தான் அடையாளம். அவர் இல்லாம எதுவுமே இல்ல. அப்படிதான் சார் எல்லா இடத்திலும் டாக்டர் அன்புமணியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இல்ல சொல்றாரு, செயல்படுறது மாதிரி இருக்கு. சொல்றது வேற, செய்யறது வேற. நீங்க ஒரு மேடையில சொல்லுவார், ஐயா தான் எங்களுக்கு குலதெய்வம்னு சொல்லுவாரு. சரி, அவங்க ஐடிவிக்கோட தலைவர் 1/2 மணி நேரத்துல பதிவு போடுவாரு, ஐயாவை கேவலமா, அசிங்கமா, மரியாதை குறைவா பதிவு போடுவாரு. ஆனா மேடையில ஒரு சொல்லுவாரு, அதாவது ஒருத்தன் கழுத்தை அறுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை கும்பிட்டுட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு கழுத்தை அறுக்கிற மாதிரி அவருடைய வேலை இருக்கு. நீங்க மன்னிப்பு போய் தருமபுரி மேடையில கேட்கிறாரு, ஐயா நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சிருக்கேன்றாரு. மேடையில எதுக்கு மன்னிப்பு கேட்கறீங்க? அது உங்க அப்பா புள்ள, நீங்க நேரா வீட்டுக்கு போங்க, உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மேடையில மன்னிக்க இப்ப டிராமா போடுறாரு. அதாவது பொதுமக்கள் மத்தியில நான் நல்லவரே, நான் எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கூட கேட்கிறேன், ஆனா எங்க அப்பா மன்னிக்க தயாரா இல்லைன்னு சொல்லி அவரை ஒரு குறைச்சலான ஒரு எடை போட்டு மக்கள்கிட்ட தவறா கொண்டு போக முயற்சிக்கிறாரு. இது ஒரு மோசமான அரசியல். அதாவது இந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல, இருந்தாலும் சொல்றேன், அவர் ஒரு ஒயிட் காலர் கிரிமினல் சார். அவர் பேச்சுக்கும் ஒரு சார் கொஞ்சம் அதிகமா சொல்றீங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல இது உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. அப்பாவுக்கு அப்புறம் அவர் தான் எல்லாமே. அவரை இந்த கட்சி ஆரம்பிக்கையில் அவர் வரல, வன்னியர் சங்க துவங்கையில வரல, இந்த கட்சி இடஒதுக்கீடு போராட்டம் நடத்தியில் அவர் வரல, கிளைக்கு போறதுக்கு வரல, இந்த கிராம போய் கிளை அமைக்க வரல. இதுக்கு வரல. இந்த கட்சி ஒரு உயர்ந்த நிலைக்கு போய் இந்த நாட்டையே ஆள்ற மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கிற போது வந்தாரு. வந்தோடனே மத்திய அமைச்சர், அவர் எடுத்தோடனே மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு. போய் எல்லாம் அதுக்கு மேல என்ன செய்யணும்? அப்புறம் ஐயா இளைஞர் அணி தலைவர்னு சொன்னாரு, ஒட்டுமொத்த கட்சியுமே ஏத்துக்குச்சு. மத்திய அமைச்சர்னு சொன்னாங்க ஐயா, ஒட்டுமொத்த கட்சி ஏத்துக்குச்சு. பசுமை தாயத்துக்கு தலைவர்னு சொன்னார் ஐயா, ஒட்டுமொத்த கட்சி ஏத்துக்குச்சு.
முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாங்க. ஒட்டுமொத்த கட்சி ஏத்துக்கிச்சு. எந்த கேள்வி யாரும் கேட்கல. ஐயா என்ன சொன்னாலும் ஐயாவோட புள்ள, ஐயாவுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாரிசு வேணும், அடுத்து ஒரு இளம் தலைவர் வேணும்னு தான் ஒட்டுமொத்த கட்சி ஏத்துக்கிச்சு. யாருக்காக அவரை ஏத்துக்கிட்டோமோ அந்த தலைவரையே இன்னைக்கு திறந்தாழ்த்துற போது, அவரையே வீட்டுல போய் மூலையில உட்காரு அப்படின்னு சொல்ற போது, ஐயாவை ஒரு சாதாரண 10 காசுக்கு போறாத சாதாரண ஆட்களே அவமரியாதையா பேசுற போது, அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை முகநூல்லையும் ட்விட்டர்லையும் எழுத வைக்கிற போது, அவர் கூட இருக்கிற எங்களை மாதிரி நீண்ட நாள் உழைச்ச நிர்வாகிகள் எல்லாம் அசிங்கப்படுத்துகிற போது, அவர் எப்படி நாம பேசாம இருக்க முடியும்? நான் என்ன சொல்றேன், நீங்க ஐயாவை எதுக்குறீங்களா, நேரா எதுங்க. இப்ப நான் ஐயா பிடிக்கல, ஐயாவோட சித்தாந்தம் பிடிக்கல, ஐயாவோட கொள்கை பிடிக்கல, ஐயாவோட செயல்பாடு பிடிக்கல, ஐயாவோட கேரக்டர் பிடிக்கல, ஐயாவோட எதுவும் பிடிக்கலன்னா ஐயாவோட கட்சியும் பிடிக்கலன்னு வெளில போக வேண்டியதானே. அப்புறம் அந்த கட்சி வேணும், ஐயா உழைத்து சம்பாதிச்சு வச்ச அந்த மக்கள் வேணும், இந்த நிர்வாகிகள் வேணும், அவங்கள வச்சுக்கிட்டு நாம பொழைக்கணும், நமக்கு எல்லா செல்வாக்கையும் அடையணும், பதவி அடையணும், உலகம் பூரா சுத்தணும், சொத்து வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும், குடும்ப சுகபோகமா வாழணும்னு நினைப்பீங்களா? நான் ஒரே கேள்விதான் கேட்கிறேன். ஒண்ணு ஐயாவை பிடிக்கல, வெளியில போங்க, நீ கட்சி ஆரம்பிச்சுங்க, என்னமோ பண்ணிக்க, உங்களை நம்ம யாரும் எதுவும் சொல்லல. உங்க சித்தாந்தத்தை ஆரம்பிக்க வேண்டிய இடத்துக்கு ஐயா தான் சார் வந்திருக்காரு. அதுதான் திருட்டுத்தனம். அது திருட்டுத்தனம். நியாயத்தை பேசுங்க. நீங்க ஒரு அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த ஒரு கடிதத்தை வச்சு பேசாதீங்க. நியாயத்தை பேசுங்க. நியாயம் என்ன? இந்த கட்சி அன்புமணி தோங்கினாரா? இந்த கட்சி அன்புமணி வளர்த்தாரா? இந்த கட்சிக்காக அன்புமணி உழைச்சாரா? இல்ல இந்த மக்களுக்காக இந்த கட்சிக்கு பின்னாடி நிக்கிறாங்களே வன்னிய மக்கள், அவங்களுக்கு இடஒதுக்கீடு போராட்டத்துல கலந்துக்கிட்டாரா? சிறைக்கு போனாரா? செத்து போனாட 21 தியாகிகள் அவன் வீட்டுக்கு போயிருக்காரா? யாருன்னு தெரியுமா? இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேர் தெரியுமா அவருக்கு? எதுவே தெரியாது. இப்ப கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிர்வாகியும் வாங்க சால்வ போடுங்க, கையில கொடுத்தா கூட இல்ல தோல்ல போடுங்கிறாரு. இதுக்கு முன்னாடியே சொல்லல. இப்ப ஐயா கிட்ட இருக்கிற தொண்டர்களை, தலைவர்களை, நிர்வாகிகளை கபலீகரம் பண்றதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நடிக்கிறாரு, ஏமாத்துறாரு, பொய் சொல்றாரு. அதான் ஐயா சொல்றாரு. இவர் சொல்றது 54வது பொய், 55வது பொய்ன்றார். நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலகத்திலேயே எல்லா தந்தையும் தான் புள்ள மேல அதிக அன்பு வச்சிருப்பான். அந்த எல்லா தந்தையிலுமே அதிகமா நான் பார்த்ததுல பெத்த பிள்ளைக்காக அதிக அன்பு வச்சிருக்கிறவர் ஐயா. அவர் மாதிரி புள்ள மேல பாசம் அன்பு வச்சுக்கணும் பார்க்க முடியாது. இன்னைக்கு அவரே இந்த வார்த்தைகள்லாம் சொல்றாருன்னா என்ன காரணம்னு யோசிக்கணும். நீங்க சாதாரண தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்ல எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு ரொம்ப அழகான கூட்டு குடும்பம் சார் பாமகனுடைய குடும்பம் சார். அது தனிப்பட்ட வகையில் அவங்க இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தம். ரெண்டாவது, நீங்கள் இப்படி மாறி மாறி பேசி கொண்டு இருப்பதன் மூலமாக இந்த இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய காலத்தில் உங்களுடைய பலத்தை ரொம்ப மோசமான பலவீனமாக இந்த பார்ட்டியே தன்னைத்தானே படுகொலிக்குள்ள தள்ளிட்டு இருக்கோன்னு ஒரு எண்ணம் தோணுது. நிச்சயமா கிடையாது. நீங்க ஐயாவோட புள்ள அப்படின்னு அவரை பாக்குறதுனாலதான் உங்களுக்கு பெருசா தெரியும். சரி. ஆனா அவர் ஒன் ஆஃப் த பார்ட்டி பர்சன் அல்லது ஒன் ஆஃப் த கேடர், ஒரு பொறுப்பாளர்னு பாத்தீங்கன்னா இது சாதாரண விஷயம். சரி. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வன்னியர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவர். யாரும் அவரை பீட் பண்ண முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நேத்து தேர்தல் ஆணைய கடிதம் கொடுத்தது. ஆனா இன்னைக்கு கடலூர்ல கூட்டத்தை பாத்தீங்களா? யாராவது குறைஞ்சிருக்கா? சோர்வு அடைஞ்சிருக்கானா? அவனுக்கு தேர்தல் ஆணையமோ மத்திய அரசோ மாநில அரசோ எதுவுமே பெருசு கிடையாது. அது குறிப்பா வன்னியர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா தான் அவனுக்கு எல்லாமே. சரி. வேற எதுவுமே பெருசு கிடையாது. நீங்க ஐயா இருக்கிற காலத்துல எத்தனையோ பேர் இந்த கட்சி விட்டு வெளியில போனாங்க. பெரிய பெரிய சாம்பவானலாம் அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே. அவருடைய காலத்துல அவரை அவர் புள்ள இல்ல, யார் நினைச்சாலும் எதிர்த்து ஜெயிக்க முடியும். ஓகே. ஏன்னா இந்த வன்னியர் சமுதாயம் ஐயாவை தவிர யாரையும் தலைவரா ஏத்துக்காது. ஓகே சார். ஓகே. அதே போல இந்த தமிழ் சமுதாயத்துக்கு தெரியும். இந்த தமிழ் சமுதாயம் தெரியும், ஐயான்ற ஒரு டாக்டரியான ஒரு தலைவர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு பாதுகாப்பு. எந்த ஒரு அரசு ஒரு தவறான முடிவு எடுத்தாலும்
அதை தட்டி கேட்கிற தைரியமும் அதை தட்டி கேட்கிற குணமும் ஐயாவுக்கு தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க மாநாடு நடந்தது மகாபலிபுரத்துல, அது மருத்துவரை அழைத்ததுனாலதான் வந்துச்சு. ஆனா சொன்னாரு அன்புமணி, நான் கஷ்டப்பட்டேன்னு. அடுத்து ஒரு மகளிர் மாநாடு நடந்துச்சு, அன்புமணி அதுல கலந்துக்கலையா? அது எப்படி லட்சம் லட்சம் பேர் வந்து கூட்டுனாங்க? ஓகே சார், ஓகே பேசலாம் சார். ஐயா அறிவிச்சிருக்காரு. ஓகே பேசலாம். பாருங்க எவ்வளவு பேர் கலந்துக்குவாங்க. ஓகே பாஸ்கரன் சார், ஏதோ நீங்க சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். ஆமா ஆமா சொல்லணும். அதாவது இது வன்னியர் சமுதாயத்தினுடைய ஏகோபதி ஆதரவை பெற்ற ஒரு கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் ஐயா, அது உள்ள மாற்று கருத்துல. ஆனா இதனுடைய செயல்பாடுகள் என்னைக்குமே ஜாதி கட்சியா இல்ல, சமூக நீதி கட்சியா தான் இருந்திருக்கு. அது வந்து சாதி கட்சின்னு சொன்னாரு, அந்த கருத்தை நான் மறுக்கணும். இது வன்னியர் சங்கமா இருந்த காலத்துல கூட, பாட்டாளி மக்கள் கட்சி துவங்குறதுக்கு முன்னாடி கூட எல்லா சமுதாயத்துக்காக பேசின ஒரு இயக்கம் இது வந்து. ரெண்டாவது, ஐயாவுக்கு வயது கூடிருச்சுன்றது ஒரு ஃபேக்டர் சொல்றாங்க. அந்த ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைவர் எனக்கு வாரிசு ஸ்ரீகாந்தின்னு சொல்லி தன்னோட பெண்ணை செயல் தலைவரா கொண்டு வந்து நிறுத்திட்டார் ஐயா. ஸ்ரீகாந்தி அக்காவுக்கும் அன்புமணிக்கு 2 வயசு தான் வித்தியாசம். 2 பேருமே அவர் சொல்லிக்கிறார் தன்னை இளைஞர்னு சொல்லி. அவருக்கு 58 வயசு ஆயிடுச்சு. அவர் இளைஞர்களுக்கு 59 வயசு, அவருக்கு 58 வயசு. பேரம்பேத்தி அவர் எடுத்துட்டார். அதனால ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீதிமன்றத்தின் மூலியமா ஐயாவுக்கு நீதி கிடைக்கும். இப்ப பேசினவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நண்பர்கள் அந்த 2022 23 எல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியலன்னாங்க. அது இவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். அந்த ஆவணம் இருக்கு, அது நீதிமன்றத்துல நாங்க சமர்ப்பிப்போம். இப்ப பொதுக்குழு போட்டுதான் அவர் தேர்ந்தெடுத்துட்டாங்க மறுபடியும் சொன்ன கருத்துக்கு என்ன மறுப்பு தெரிவிக்கிறேன். நீங்க பொதுக்குழு போட்டு தேர்ந்தெடுத்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா 3 வருஷத்துக்கு அவர் தலைவர், 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. இந்த 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றன்ற போதே அவங்க வந்து அவரு காவல் அரசாங்கம் மாதிரி அவருக்கு அதிகாரம்ன்றது அவரே ஒத்துக்கிட்டார். புரியுது. அவர் வந்து அவர் இப்ப தலைவர் இல்லைன்றது அவரே ஒத்துக்கிட்டார். அவர் தலைவரா இருந்திருந்தா மறுபடியும் தேர்ந்தெடுத்திருந்தா அது 3 வருஷத்துக்கு போகும். 1 வருஷத்துக்கு 6 மாசம் 3 மாசம் 15 நாள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் மறுபடியும் சொல்றது, ஐயாவும் அப்புறம் ஐயாவை ஏற்றுக்கொண்டு ஐயா வழியில் செயல்பட்டால் அன்புமணியை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் ஐயாவை புறந்தள்ளிவிட்டு, ஐயாவை புறக்கணித்து விட்டு ஏதோ ஒரு குறுக்கு வழியில் நான் இந்த கட்சியை கைப்பற்றலாம் என்று நினைத்தால் அதை முதலில் எதிர்க்கக்கூடிய ஆட்கள் நாங்கள் தான். அதுலயும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நம்பிக்கை துரோகம் உலகத்திலே மிக மோசமானது நம்பிக்கை துரோகம். அதுதான் செய்யக்கூடாது. நம்பிக்கை துரோகம் செஞ்சவனா நமக்கு நீங்க அறிவாளின்னு பாராட்டக்கூடாது. அரசியல்னாவே இப்படித்தாப்பா இருக்கும், கைக்கு மூத்தவங்க பண்ணுவாங்க, திறமை இருக்கிறவங்க பண்ணுவாங்க, அதை ஏத்துக்கணும்னு சொல்லக்கூடாது. அதுக்கு விவாதம் தேவையில்லை. அப்படி யாரும் சொல்லல. ஆமாப்பா, யாரு வேணாலும் பண்ணுவாங்க, அவங்களுக்கு திறமைன்ட்டு போயிடலாம். நம்ம ஏன் விவாதிக்கிறோம்னா, இது சரியா, இது தவறா, இது நியாயமா, இது அறமா அப்படின்றதுதான் நம்ம விவாதிக்கிறோம். இன்னைக்கு வந்து பெற்ற தந்தைக்கே எதிராக இருக்கக்கூடியவர், துரோகம் பண்ணக்கூடியவர், நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடியவர், கட்சியில் இருக்கக்கூடிய லட்சம் தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடியவர், நாளைக்கு ஒரு மக்கள் பிரதிநிதியும் ஓட்டு வாங்கி மக்களுக்கு எப்படி துரோகம் பண்ண மாட்டார் எப்படி சொல்ல முடியும்? அதனால வந்து இது அரசியல் எல்லாம் சகஜம்னு போயிடக்கூடாது. அரசியல் அறம் முக்கியம், அறம் முக்கியம், அறம் முக்கியம். அறம் சார்ந்துதான் அரசியல் பண்ணணும். அததான் மருத்துவரை எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. அதனாலதான் நாங்க இப்ப அறிவுபூர்வமா சிந்திக்காம நியாயமா சிந்திக்கிறோம், அரசார்ந்து சிந்திக்கிறோம், ஐயா பின்னாடி நிக்கிறோம்.